சான்றோர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் கடந்த 12/6/2024 புதன்கிழமை மாலை நம் தமிழ்ச்சங்கத்திற்கு நன்கு அறிமுகமானவரும் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரும் தடகள விளையாட்டு வீரருமான திரு அரங்க கணேசன் அவர்கள் தி. ஜானகிராமன் கதைகள் என்கிற தலைப்பிலே உரையாற்றினார். தீஜாவினுடைய கதை தொகுதியிலிருந்து பரதேசி வந்தான், சிலிர்ப்பு என்ற 2 கதைகளை அவர் நம்மிடத்திலே சொன்னார். இந்த கதைகள் நடக்கிற காலம் சுமார் 80 ஆண்டுகளுக்கு முந்தியது என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். வாருங்கள், கதையை கேட்டு ரசிப்போம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான தமிழகத்தினுடைய எழுத்தாளர்களில் ஒருவரான தீஜாவினுடைய பரதேசி வந்தான் கதையை பற்றி நான் முதல் கதையாக உங்களிடத்திலே சொன்னேன். அதைத் தொடர்ந்து இப்பொழுது சிலிர்ப்பு என்ற கதையை பற்றி சொல்லப் போகிறேன். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருந்து புறப்படுகிற ட்ரெயின் அது மாயவரத்தோடு நின்றுவிடும். காலை 10:30 மணிக்கு தொடங்கும், 3 மணிக்கு அதனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். மதுரை, மானாமதுரை, ஈரோடு போன்ற ஊர்களுக்கு ட்ரெயின்களை அனுப்பி வைத்துவிட்டு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் புயல் புகுந்து வீசிய ஒரு தோப்பை போல வெறிச்சோடி ஓவென்று கடந்தது. ஆங்காங்கே ஆரஞ்சு பழத்தோள்கள், வாழைப்பழத் தொலிகள், எச்சில்கள், பேப்பர் பொட்டலங்கள், துங்குமுஜிகள், இதை தவிர வேறொன்றும் இல்லை. நான் புறப்பட வேண்டிய ட்ரெயின் புறப்படுவதற்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது. இன்ஜின் வரவில்லை, கார்டு வரவில்லை. இந்த வண்டியில் 2ஆம் வகுப்பு பெட்டியில் பெங்களூர் எக்ஸ்பிரஸிலிருந்து வந்த ஒரு குடும்பம் தன்னுடைய ஜாமான்களை கொண்டு வந்து வைத்து இடம் பிடித்து வைத்துவிட்டு எங்கோ போயிருக்கிறார்கள். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருகிற போது தான் என்ன மகிழ்ச்சி, என்ன ஆரவாரம், என்ன கொண்டாட்டம். அதை வழி அனுப்புகிற போதும் அதே அளவுக்கு மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ட்ரெயின் வந்து நிற்கிற பிளாட்ஃபார்மும் பிரதானமான அந்த பிளாட்ஃபாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது கேள்வி கேட்பாரே நாதி இல்லாத ஒரு இடத்துல இந்த ட்ரெயின் நின்று கொண்டு இருக்கிறது. அது நிற்கிற அந்த பிளாட்ஃபார்மும் ஒரு ஓரமான ஒரு இடத்துல இருக்கிறது. இன்னும் வண்டி புறப்பட அரை மணி நேரம் இருக்கிறது. நான் கடைசி பெட்டிக்கு முதல் பெட்டியில் தனியாக அமர்ந்திருக்கிறேன். என் பக்கத்தில் என்னுடைய மகன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் தலைமாட்டில் அவன் கையிலிருந்து நழுவிய ஆரஞ்சு இருக்கிறது. இதை பார்க்கிற போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எங்கள் மாமாவினுடைய சம்சாரம் ஊருக்கு வந்தபோது என் மகனையும் அழைத்து கொண்டு பெங்களூர் போய்விட்டார். நான் ஒரு வேலை விஷயமாக பெங்களூர் போன போது என் மகனை திரும்பவும் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நேற்று மாலை சிட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னையும் என் மகனையும் அனுப்பி வைப்பதற்காக பிச்சு மாமா வந்திருந்தார். வண்டி புறப்பட இன்னும் 5 நிமிடம் இருந்தது. அப்போ ஒரு ஆரஞ்சு பழக்காரன் வந்தான். என் மகன் ஆரஞ்சுப்பா ஆரஞ்சுப்பா என்று முனவினான். உடனே பிச்சு மாமா காதில் விழாதது போல அந்த பக்கம் முகத்தை திருப்பி கொண்டார். நான் என் மகனை முறைத்து பார்த்தேன். அவன் மௌனமாகிவிட்டான். வண்டி புறப்பட்டதும் தான் தாமதம். என் மகன் ஆரம்பித்து விட்டான்.
6 வயது குழந்தை எவ்வளவு நேரம்தான் பொறுத்து கொள்ளுவான் அவனும். எப்பா எப்பா, ஏண்டா கண்ணே, வந்து வந்து பிச்சு மாமாவுக்கு 900 ரூபா சம்பளமா, அவர் பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லி கையை பெரிய விரித்து காட்டி ஒரு கடத்தை காட்டுவது போல காட்டி குறை சொல்லுகிற துணியிலே சொன்னான். அதுக்கு என்னடா, வந்து நான் ஆரஞ்சு பழம் கேட்டவன் இல்லையோ, அவர் எனக்கு வாங்கி தரலப்பா. டேய், அவர் காதில் விழுந்திருக்காதுடா, விழுந்தா வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்லைப்பா, நான் ஆற்றுல இருக்கிறச்ச அவர்கிட்ட மாமா எனக்கு 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுங்க மாமான்னு கேட்டேன், வாங்கி தரேன்னு ஏமாத்தினாருப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் வாங்கி தராட்டி என்னடா, நான் வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னு. உன்னால் எப்படி வாங்கி தர முடியுமா? ஏன், என்னால் ஏன் வாங்கி தர முடியாது? உனக்கு 100 ரூபா தான் சம்பளமாமே அப்படின்னு. எனக்கு 100 ரூபா சம்பளம்னு உனக்கு யார் சொன்னா? பிச்சு மாமா தான் சொன்னார். பிச்சு மாமா சொன்னாரா உங்கள் அப்பாவுக்கு 100 ரூபா சம்பளம்னு உன்கிட்ட சொன்னாரா அப்படின்னு? என்கிட்ட சொல்ல, மாமிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, உன்னால் எதுவும் வாங்கி தர முடியாதான் அப்படின்னு. இது என்னடா வம்பா போச்சு? டேய், நான் உனக்கு வாங்கி தரேன்டா கண்ணு, நீ தூங்குடா அப்படின்னு. எப்பா எப்பா, மோட்டார் வாங்கி கொடுப்பா. நெஜ மோட்டார் இல்லைப்பா, பேட்டரியில் ஓடும்ல, சின்னோண்டா இருக்குமே அது. சரி வாங்கி தரேன்டா. டேய் தூங்குடா தம்பி. அப்பா ஆரஞ்சுப்பா, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படிடா வாங்கி தர முடியும்? திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வரட்டும் வாங்கி தர்றேன். அப்போ எனக்கு ஒரு கதை சொல்லுப்பா. அதை கேளு. ஒரு ஊரில் கதையை சொல்ல தொடங்கினேன். பாதி கதை சொல்லுகிற போதே என் மகன் உறங்கி விட்டான். எய்த்த இருக்கையில் உட்காந்துருக்கவர் சொன்னார், பையன் நல்லா ஷார்ப்பாக இருக்காங்க, மனுஷால எப்படி எடை போடுறான் பாருங்க என்று சொன்னார். அவன் தலை சற்று பெரிய தலைதான், எடுப்பான முகம், மூக்கு முழியுமான முகம், தளிர் போன்ற உடல், வட்ட வட்டமாக தலைமுடி அவன் நெற்றி வரை மறைத்து கிடந்தது. அந்த கல்மிஷமே இல்லாத அந்த குழந்தையை பார்க்கிற போது, இப்படிப்பட்ட குழந்தையை ஏமாற்றுவதற்கு எப்படிதான் பிச்சு மாமாவுக்கு மனம் வந்ததோ என்று என் மனம் கலங்கியது. மாமா வேலைக்கு போன காலத்திலிருந்தே அவருக்கு பெயர் கஞ்சன். கஞ்சன் கஞ்சன் என்று தான் அவர் எல்லோரும் பேர் பெற்றிருக்கிறார். இந்த குழந்தையிடமும் அந்த பேரை தான் வாங்க வேண்டுமா? அவர் பிறந்த காலத்திலிருந்து சிறு வயதிலிருந்த ஒரு திகிடிதத்தமான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. யாரிடமும் உண்மை இல்லாத வாழ்க்கை, சொந்த மனைவியிடத்தில் கூட உண்மை இல்லாத வாழ்க்கை. இப்படி வாழ்ந்து வெற்றிகரமான வாழ்க்கை என்பது உண்மையிலே அது வாழ்க்கையா? இதை நினைக்கிற போது என் மனம் கவலையாக இருந்தது. இது ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விவகாரம்தான், விட்டு தொலைக்கலாம் என்றாலும் மனசுக்கு வலு இல்லை. அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். சரியாக தூக்கமில்லை. விடிகாலை திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்து சேர்ந்தது. ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கி என் மகனிடத்தில் கொடுத்தேன். எப்பா, இதை நான் போய் ஆற்றுல அம்மா கையால் கொடுத்து அவள் கையால் தான் உரித்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல். ஆல்ரைட், உன் விருப்பப்படியே செய் என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது உறங்கி கொண்டிருக்கிறான். அவன் பக்கத்திலே ஆரஞ்சு பழம் இருக்கிறது. இன்னும் வண்டி புறப்பட 1/2 மணி நேரம் இருக்கிறது. நான் வரல்வது போல் இருந்தது. கீழே இறங்கி போய் தண்ணீர் குடித்து விட்டு வெத்தலை பாய்க்கு போட்டுக்கொண்டு வந்தேன். நாங்கள் அமர்ந்திருந்த அந்த பெட்டியில் எனக்கு முன்னால் ஒரு ரெட்டநடியான ஒரு அம்மா ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு ஏறிக்கொண்டிருந்தாள். போய் நாங்கள் அமர்ந்திருந்த அந்த இருக்கைக்கு நேர் எதிர்க்கையில் அமர்ந்தார். நான் போய் என் மகன் பக்கத்திலே உட்கார்ந்தேன். மாயவரம் போகிற ட்ரெயின் தானே இது? ஆமாம். இன்னும் ட்ரெயின் புறப்பட எவ்வளோ நேரம் இருக்குது? 25 நிமிஷம் இருக்குது. நீங்கள் எது வரைக்கும் போகிறேன்? நான் கும்பகோணம் வரைக்கும் போகிறேன்.
அந்த குழந்தை உங்கள் பையனா? ஆமாம். நல்லா தூங்குறானே. பெங்களூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம், அசதி, அதனால் தூங்குறான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாளை பார்த்தேன். அந்த அம்மாளுக்கு 40 வயது இருக்கும். இரட்டை நாடியான உடம்பு, ருமானி மாம்பழம் போல பளபளவென்று இருந்தால், காதில் பழைய கட்டி புளு ஜாக்கர் தோடு, மூக்கில் வைர பேசரி மூக்குத்தி, 7-8 வடம் தங்கச் செயின், மாம்பழ வண்ணத்தில் பட்டு புடவை, வட்டமான முகம், அதில் மங்களகரமான வட்டமான பொட்டு. அந்த குழந்தையை பார்த்தேன். 8-9 வயது இருக்கும். மாநிறம், அழுது வழிகிற முகம், விளக்கு வெளிச்சத்தில் பார்க்க வேண்டிய கண்கள், குச்சி குச்சியாக கைகளும் கால்களும், முடமுடவென்று சீட்டி பாவாடை, சிவப்பு வண்ணத்தில் பூ போட்ட ஒரு சட்டை, கையில் கருப்பு வளையல் ரப்பர், கழுத்தில் ஒரு கருப்பு மணிமாலை. இந்த அம்மாவுக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன தொடர்பாக இருக்கும் என்று யோசித்தேன். அப்போது ஒரு வாழைப்பழக்காரன் வந்தான். ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி அந்த குழந்தை இடத்துல ஒன்று கொடுத்தேன். அந்த அம்மா சாப்பிட்றீ அப்படின்னு சொன்னவுடன் அந்த குழந்தை உரித்து சாப்பிட்டது. இவ கல்கத்தா போகிறா. கல்கத்தாவா? ஆமாம். அங்கே நம்ம பக்கத்து ஆள் ஒருவர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாராம். அவருக்கு 3000 ரூபா சம்பளமா. அவளுக்கு வேண்டியவே இப்போ மாயவரத்தில் இன்றைக்கி ராத்திரி இங்கேருந்து கல்கத்தாவுக்கு புறப்படுறா. அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பறதுக்கு தான் நான் போயின்னு இருக்கிறேன் எப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னான். இந்த குழந்தை நல்லா சமத்தா அமைதியான குழந்தையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் அந்த பெண்ணிடத்தில் குழந்தை இடத்துல பேச தொடங்கினேன். அம்மா உன் பேர் என்னம்மா என்று கேட்டேன். என் பேர் காமாட்சி, எல்லாரும் என்னை குஞ்சு குஞ்சுன்னு சொல்லுவாங்க. பேஷ் பேஷ் என்றேன். அதுக்கு அந்த அம்மா, என்ன பேஷ் பேஷ்னு பெரிய பேஷா போடுறேல், எப்படி 2 பேரை இவ சுமந்துட்டு இருக்கிறானா என்று சிரித்தாள். அதுக்கு இல்லைம்மா, எனக்கு 2 தங்கச்சி. பெரிய தங்கச்சி பேர் காமாட்சி, சின்ன தங்கச்சி பேர் குஞ்சு. அந்த 2 பேருமே இவளுக்கு இருக்குதேன்னு சொல்லி தான் நான் பேஷ் பேஷ்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த குழந்தை இடத்துல தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தேன். அப்பா அம்மாலாம் இருக்காளா அப்படின்னு சொல்லி. அப்பா அம்மாலாம் இருக்கா. அப்பா என்ன செய்கிறார்? அப்பா 1ஆவதுக்கு வாத்தியார். கூட பிறந்தவங்கெல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் 4 அக்கா 2 அண்ணா, ஒரு தம்பி ஒரு தங்க. அக்காளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சோ? 3 அக்காளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதில் ஒரு அக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி குறைபட்டு வந்துட்டா. அவளும் எங்களோட தான் இருக்கிறா. பெரிய அண்ணா ஹோட்டலில் வேலை செய்கிறான். சின்ன அண்ணா செகண்ட் ஃபார்ம் படிக்கிறான். நீ படிக்கலையோ? அப்பாவால் அண்ணா ஒருத்தனுக்கு தான் பணம் கட்ட முடியறது, எங்களுக்கெல்லாம் பணம் கட்ட முடியல. மத்தியானம் ஒருவேளை சாப்பாடே எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கிறது. ஓ, அதுக்கு தான் வேலைக்கு கிளம்பிட்டியா நீ அப்படின்னா? ஆமாம். உனக்கு என்ன வேலை தெரியும்? வாசல் தெளிப்பேன், கோலம் போடுவேன், இட்லி தோசைக்கு அரைப்பேன், டீ காப்பி போடுவேன், அடுப்பு மெழுகுவேன், குழம்பு ரசம் வைப்பேன், வேட்டி சேலை துவைப்பேன். வேட்டி சேலை துவைப்பியோ? சேலையை உன்னால் அப்படி தூக்க முடியுமா? நன்னா துவைப்பேன். இதெல்லாம் நீ எங்கே கற்றுண்ட? இதெல்லாம் ராமநாத ஐயர் ஜட்ஜின்னு ஒருத்தர் வீட்டில் வேலை செஞ்சேன், அங்கே கற்றுண்டேன். ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவளோ? அங்கே எவ்வளோ நாள் வேலை செஞ்சேன்? அங்கே 3 வருஷம் வேலை செஞ்சேன்.
அடே அப்பா, அப்போ உனக்கு இப்போ எத்தனை தான் வயசாகுது? இந்த ஆவணியோடு எனக்கு 10 ஆகிறது, 9 முடிஞ்சு 10 அப்படின்னு. அப்போ 7 வயசுலேயே வேலைக்கு போயிட்ட போல இருக்கு. என்ன சம்பளம் தருவா? சம்பளம்னு ஒன்றும் கிடையாது. 2 வேளை சோறு போடுவா. தீபாவளிக்கு ஒரு ஜோடி பாவாடை சட்டை எடுத்து கொடுப்பா. அவள் எடுத்து கொடுத்த பாவாடை தானா இது? ஆமாம். ஏம்மா, வாச தெளித்து கோலம் போட்டு இட்லி தோசைக்கு அரைச்சி புடவை வேட்டியெல்லாம் துவைச்சி இத்தனை வேலை பண்ண பொண்ணுக்கு இந்த 6 சீட்டியை தான் கடைசலாக எடுத்து கொடுத்துருக்கிறாளே, நீ நல்லதாக எடுத்து கொடுங்கன்னு கேட்கப்படாதோ அப்படி. அந்த குழந்தை ஒன்றும் பேசலை. ஏம்மா, நீ ஜட்ஜாத்தில் வேலைக்கு இருந்த, அங்கே சாப்பிட்டேன்னு சொல்கிற, ஆனால் உன்னை பார்த்தா ஏதோ பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரில இருக்குது, உன் கண்ணெல்லாம் உள்ளார போய் அப்படி என்று அந்த குழந்தை இடத்துல நான் கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னான், அந்த ரெட்டநாடி அம்மா, உனக்கு பெரியாத்து விஷயம்லாம் தெரியாது போல இருக்கு உங்களுக்கு. அவெல்லாம் வத்த குழம்பு, சுட்டப்பளம், மிளகு ரசம்னு வருஷத்தில் பாதி நாளாக கழிப்பாள். சில நாள் பருப்பு துவையிலும் ரசத்தோடையும் விட்டுருவான். ஆனால் பாருங்க, அவள் உடம்பு என்ன உடம்போ நெகு நெகுன்னு நல்லா தான் பலன்னு இருக்குது. ஆனால் நம்ம அந்த சோத்தை அதே மாதிரி இந்த மாதிரி அன்னாடங்காய்ச்சிங்க சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்ணெல்லாம் உள்ளார போய் காதெல்லாம் பஞ்சியாக போயிடும். அன்னாடங்காய்ச்சின்னு என்னையும் சேர்த்துக்கிட்டு அவள் சொன்னது உடனே அவள் யோசிச்சுட்டு, நீங்கள் என்ன செய்கிறேன் என்று கேட்டான். அம்மா, நானும் அன்னாடங்காய்ச்சி தான்ம்மா, தாலுக்கா ஆஃபீஸில் குமாஸ்தாவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். தஞ்சாவூர் ஸ்டேஷன் வந்து கொண்டு இருந்தது. அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா, இந்த துண்டை போட்டுட்டு போகிறேன், இடத்த பார்த்துக்குங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு என் மகனையும் சாப்பிட வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்து, இன்னுமா என்னை பார்த்து முதல்ல சொன்னால், நீங்கள் இன்னுமா சாப்பிடாமல் இருக்கேன்னு கேட்டுட்டு அந்த குழந்தைய பார்த்து கேட்டு, ஏண்டி நீ சாப்பிட்டியாடி அப்படின்னா. சாப்பிட்டேன் மாமி. என்ன சாப்பிட்ட? பழசு சாப்பிட்டேன் மாமி. பாருங்கள், பெரிய மனசால் எப்படி இருக்கா பாருங்கள். 3 வருஷம் அந்த வீட்டிலேயே வேலை செஞ்ச குழந்தை வெளியே அனுப்புகிறா, ஒரு நல்ல சோறு போட்டு அனுப்பக்கூடாதா? ஏண்டி நீ இப்போ சாப்பிட்றியா? வேண்டாம் மாமி. சாப்பிட்றி? சரி மாமி. சரி, இவளுக்கு ஒரு சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஒன்று செய்யிட்டா, இந்த குழந்தையே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து கூட்டம் ரொம்ப பேஷாக போயிடுச்சு அப்படின்ட்டு பணத்தை கொடுக்க வந்தால் நான் வேண்டாம் என்றேன். அவன் கேட்கல, பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டான். அந்த 2 குழந்தையும் அழைத்து கொண்டு பிளாட்ஃபாரத்தில் இறங்கி நடக்க தொடங்கினேன் அந்த ஹோட்டலை நோக்கி. என் பையன் கேட்டான், அப்பா யாருப்பா இவ அப்படின்னு. இவ மாயவரம் போய் அங்கேருந்து கல்கத்தா போகிறாடா அப்படின்னு சொன்னான். போய் எல்லா இடத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். சாப்பாடை எப்படின்னு வாயில் வச்சான் என் மகன். ஒன்று அப்பா அப்பா மிளகாயை கடித்து விட்டான். உடனே தண்ணியை குடிடா அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆனால் அந்த குழந்தை எந்திரிச்சு ஓடி போய் கல்லாப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க சர்க்கரையிலிருந்து கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு வாயில் போட்டு விட்டுச்சு. அந்த குழந்தை சாப்பிட்றத விட்டுட்டு, டே அம்பி, சாப்பாடு கெட்டியாக இருக்கு, உன்னால் பிசைய முடியாது, இரு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கையை இளம்பி விட்டு அந்த சோத்தை நன்றாக பிணைந்து அவனுக்கு கொடுத்துச்சு. அவன் என்னை பார்த்து சிரித்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டேன். அப்பா பிசைஞ்சு கொடுக்குறாப்பா அப்படின்னு சொன்னான். உடனே அவன் அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டதும் அதுதான், அதுக்கு வாயை துடைச்சி விட்டதும் அந்த குழந்தை தான், கையை இளம்பி விட்டதும் அந்த குழந்தை தான். அந்த குழந்தையை பார்த்தேன். இந்த 2 குழந்தையும் சாப்பிட்றப்பவே எனக்கு ஏதோ அனாதைகள் போல தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு அனாதை இன்னும் 2 மணி நேரத்தில் அவனுடைய தாயின் மடியில் துள்ளப் போகிறது. இன்னொரு குழந்தை அந்த தாய் இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு திசையை நோக்கி அது பயணித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அந்த குழந்தைகளை பார்க்குறப்ப ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏண்டிம்மா, நீ இப்போ கல்கத்தாவுக்கு போகிறியே, அவளை உனக்கு தெரியுமோ? தெரியாது மாமா. அவள் ஆற்றுல அவள் பெரிய உத்தியோகத்தில் இருக்காளாம், 3000 ரூபா சம்பளமா, அவள் குழந்தைய பார்த்துக்கணுமா, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொன்ன.
எங்கேயோ கண்காணாத இடத்துல இருக்கிற ஒரு குழந்தையை பார்த்து கொள்வதற்காக கண்காணாத இடத்துல இருக்கிற ஒரு குழந்தை போகிறது. அந்த குழந்தையையும் ஒரு தாய் அனுப்பி வைக்கிறாள். இந்த குழந்தையும் பாவாடையை சுருட்டி கொண்டு கிளம்பி விட்டது. எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இந்த குழந்தை அங்கே போய் சமாளிக்கும் என்று யோசித்து கொண்டே வந்தேன். இருவரையும் அழைத்து கொண்டு அந்த ரயில் பெட்டிக்கு வந்தேன். அந்த அம்மா இடத்துல சொன்னேன், அம்மா இந்த குழந்தை சமத்தான குழந்தையாக இருக்குமா அப்படின்னு சொன்னேன். அவள் சொன்னா, நாதன் இல்லாவிட்டால் சமத்து தானாக வந்துடும் போல இருக்குங்க ஐயா என்று சொன்னாள். அந்த குழந்தை என் மகனோடு பேசி கொண்டிருந்தது. அவன் கேட்டான், என் பையன் அந்த பொண்ணுக்கிட்ட, உனக்கு எத்தனை வயசுன்னு கேட்டான். அந்த குழந்தை சொல்லிச்சு, எனக்கு 10 வயசுன்னு சொல்லிச்சு. 10 வயசா? உடனே இவன் விரலெல்லாம் விட்டு கணக்கு போட்டு, அப்போ நீ 5ஆவது படிக்கிறியான்னு கேட்டான். இல்லை நான் படிக்கலை அப்படின்னு சொன்னேன். படிக்கலையா? அப்போ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டான். நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். வேலைக்கா? அப்போ உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமோ என்று கேட்டான். உடனே அந்த குழந்தை சிரிச்சிருச்சு. முத அந்த குழந்தை சிரிக்கிறதே அப்போ தான் சிரிச்சிச்சு. ஏன்னா அவங்க அப்பா வேலைக்கு போவார், அவர் சைக்கிளில் தான் போவார். அவங்க என்ன நினைக்கிறான், ஒருத்தர் வேலைக்கு போனால் சைக்கிளில் தானே போவாங்கன்னு நினச்சிக்கிட்டு கேட்குறான். எனக்கு எப்படி சைக்கிள் ஓட்ட தெரியும்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. அப்போ அந்த அம்மா இடத்துல நான் கேட்டேன், ஏம்மா அவ்வளவு தொலைவுக்கு இந்த குழந்தையை அனுப்பி வைக்கிறீங்களே, என்ன நம்பிக்கையில் நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னால், இந்த பொண்ணு முந்தி வேலை பார்த்துச்சே ராமநாத ஐயர்னு ஒரு ஜட்ஜி வீட்டில், அவரோட ஒன்று விட்ட மச்சினரை தான் கல்கத்தாவில் இருக்காராம். அவருடைய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த குழந்தை போகுது அப்படி சொல்லி எனக்கு என்னமோ மனசை அப்படியே பிசைவது போல இருந்தது. ஒரு கண்காணாத இடத்திற்கு, கண்காணாத தேசத்திற்கு, ஒரு உறவுகளும் நட்புகளும் இல்லாத ஒரு இடத்திற்கு போவது போல எனக்கு பயமாக கவலையாக இருந்தது. கும்பகோணம் ஸ்டேஷன் வந்தது. இந்த குழந்தையினுடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பெட்டியில் இருக்கிறவர்களுடைய எல்லோருடைய மனமும் இலகி இருந்தது. ஸ்டேஷன் வந்ததும், அம்மா போயிட்டு வரேம்மா, குழந்தை போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தையின் கையில் ₹1 கொடுத்தேன். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் என்றால் அந்த அம்மா, இது உங்கள் குழந்தை இல்லை, வாதியாரத்து குழந்தை, நீங்கள் கூட்டி கொண்டு விடுறதுக்கு தான் போகிறேன். உங்களுக்கு என்ன பாத்தியதை இருக்குதோ அதே பாத்தியதை எனக்கு இருக்குது. எனக்கு என்னமோ இந்த குழந்தைய பார்க்குறப்ப அதுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. ஆனால் எனக்கு இதுக்கு மேலே வக்கில்லம்மா என்று சொன்னேன். வாங்கிக்கோடி அம்மா என்றார். உங்களுக்கு ஒரு குறையும் வராது சுவாமி என்றாள் அவர். என் பையன் தன் கையில் வைத்திருக்கிற அந்த ஆரஞ்சை, அப்பா இதை கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா என்றார். கேட்பானேன், கொடேண்டா என்றேன். அந்த அம்மா சொன்னான், அவன் முதல்லையே அந்த ஆரஞ்சு பழத்தை கையில் வச்சிருக்கிறப்பவே அந்த அம்மா கேட்பான், டே கொண்டாடா நான் உரிச்சு தர்றேன் அப்படின்மா. இல்லை இல்லை எங்கள் அம்மா வந்து தான் அதை உரிச்சு தரணும்னு அவன் சொல்லுவான். நானும் உங்கள் அம்மா தாண்டான்னு இந்த அம்மா கேட்டு பார்ப்பா. அவன் தரமாட்டான், சிரித்து மழுப்பிடுவான். இப்போ மறுபடியும் அந்த பழத்தை போய் அவன் கொடுக்குறேன்னு சொன்னது அவன் சொல்லுவா, வேண்டாண்டா நீ ஆற்றுல போய் அம்மா கையால் உரிச்சு சாப்பிட்ணுன்னு சொன்னேன், ஏமாந்து போயிடுவா, வச்சுக்கிடுவா அப்படின்னு சொன்னான். அப்பா வாங்கிக்க சொல்லுப்பா என்று அந்த ஆரஞ்சு பழத்தை மறுபடியும் கேட்டான். அம்மா வாங்கிக்கம்மா என்றேன். அந்த குழந்தை வாங்கி கொண்டது. அவள் சொன்னா, நல்ல உத்தமமான பிள்ளையை பெற்றிருக்கேன் ஐயா, டே எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போடா என்று சொன்னாள். என் மகன் முத்தம் கொடுத்து விட்டு ஓடி வந்தான். என் உடம்பு சிலிர்த்தது. அவனை அப்படியே ஆற தழுவிக்கொண்டு பிளாட்பாரத்தில் இறங்கி நடக்கத் தொடங்கினேன். யாரும் பார்க்கா வண்ணம் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன்.
6 வயது குழந்தை. அவனுக்கு நடக்கவா தெரியாது? ஆனால் அவனை அப்படியே ஆறத் தழுவிக்கொள்ள வேண்டும் என்று என் உடல் பரபரத்தது, என் உள்ளம் பொங்கி வழிந்தது. அவனை அப்படியே ஆறத் தழுவிக்கொண்டேன். அன்பின் வடிவையே, சச்சிதானந்தத்தையே தழுவிய ஆனந்தம் அது. சிலிர்ப்பு நிறைவுற்றது. நான் முதல் கதையாக பரதேசி வந்தான் சொன்னேன். 2வது கதையாக சிலிர்ப்பு சொல்லியிருக்கிறேன். இந்த 2 கதைக்கும், இந்த 2 கதையையும் இணைக்கிற ஒரு சரடு இருக்கிறது. அது என்ன என்றால், பிறரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும். வக்கீலன்னா வயதில் மூத்தவர், சட்டத்தை கரைத்து குடித்தவர், கொலை குற்றவாளியையும் கொள்ளை அடித்தவனையும் காப்பாற்றுகிற அளவுக்கு நாவன்மை பெற்றவர், வாத திறமை மிக்கவர். சங்கீதத்திலே அவருக்கு இணை அவர்தான். ஆனால் அவருடைய மகம் அகந்தையில் நிரம்பி கிடக்கிறது. அங்கே அன்பு இல்லை. அன்பு காட்டியிருக்கலாமோ என்கிற எண்ணம் அவருக்கு எப்போ வருகிறது? அவருடைய ஒரே மகன், அவருடைய ஒரே வாரிசு, அவருடைய ஒரே உலகம் அவன் மகனை இழந்த பின்பாக அந்த பரதேசி அவரிடத்தில் பேசுகிற போதுதான் அவர் நினைத்து பார்க்கிறார், நம்ம கொஞ்சம் அன்போடு இருந்திருக்கலாமோ என்கிற எண்ணம் வருகிறது. சிலிர்ப்பு கதையில் அந்த சிறுவன் ஆரஞ்சு பழத்தை பெங்களூரிலிருந்து விரும்புகிறான். சின்ன குழந்தைகள் தங்களிடத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் இன்னொரு இடத்துல கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா குழந்தைகள் கொஞ்சம் பொசசிவ் மைண்டாக தான் இருப்பார்கள். அப்படி அவன் அரிதிலும் அரிதாக நினைக்கிற ஒரு பொருளை அவன் பெற்று அதை வைத்திருக்கிற போது, அவன் அந்த வேலைக்கு செல்லுகிற அந்த பெண்ணை, தன்னை விட ஒரு 3-4 வயது பெரிய அந்த குழந்தையை அவன் தஞ்சாவூர் ஸ்டேஷனில் விழித்து அந்த சாப்பிட போகிறப்ப தான் பார்க்குறான். அது வரைக்கும் அவன் பார்க்குறதில்ல, தூங்கிட்டு இருக்கிறான். அதிலிருந்து 2 மணி நேரம் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வருகிற அந்த ரயில் பயண நேரத்திற்குள் அவன் ஒரு முடிவு செய்கிறான், நம்மளை விட ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த பெண் இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு, தாம் அரிதிலும் அரிதென நினைத்து வைத்து கொண்டிருக்கிற வீட்டில் போய் தன் தாயின் கையாலே உரித்து சாப்பிட வேண்டும் என்று வைத்திருக்கிற அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்து விட முடிவு பண்ணுகிறது. இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த அன்பின் வெளிப்பாட்டை பார்க்கிற போது தான் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சிலிக்குது. ஆக பிறரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும், பிறரிடத்திலே கருணை கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இந்த கதை இருக்கிறது. அவருக்கு காலம் கடந்த ஞானமாக அண்ணாவுக்கு வருகிறது. அந்த சிறுவனுக்கு அது இயல்பாகவே வாய்த்திருக்கிறது என்பதை நாம் இந்த 2 கதைகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, இந்த 2 கதைகளை பற்றியும் உங்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்று சொல்லி இந்த கதையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஜானகிராமனுடைய 2 கதைகளை பற்றி பேசுவார் என்று தான் நினைத்து கொண்டு வந்தேன். ஆனால் ஒரு ஓரங்க நாடகமே நடத்தி காட்டிவிட்டார். அந்த குரலில் இருக்கிற ஏற்ற இறக்கம், உடல் மொழி எல்லாம் சேர்ந்து தான் நம்மை கட்டி போட்டு ரொம்ப அழகாக சொன்னார். அவர் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட யோசனை கேட்டார்னு ஒன்று சொல்லுவேன். இந்த பவா செல்லதுரைன்னு ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்கார். யூடியூப்பில் நிறைய வருமானம் வருதான். அது மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அவரை நீங்கள் விஞ்சிடலாம். உள்ளபடி நான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். 2 கதை, சிறுகதை. ஒன்று பரதேசி வந்தான். எவ்வளோ பெரிய மனிதருக்கு எவ்வளோ சின்ன உள்ளம் இருக்கிறது, அதை காட்டுவது தான் அந்த கதையினுடைய முக்கியமான கருத்து. பந்தியில் உட்கார்ந்துட்டாரு.
எச்சல் பண்ணிவிட்டேன். எச்சில்னு சொல்ல மாட்டார், எச்சல் அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. எச்சல் பண்ணிட்டேங்கிறாரு. அங்கே எழுதுவார் அந்த இடத்துல, கைக்கு எட்டியது வாய்க்கு கூட எட்டி விட்டதுன்னு எழுதுவார். ரொம்ப அழகாக, அப்புறமா ரொம்ப அழகாக எழுதுவார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு தடவை எங்கள் தெருவுக்கு ஒரு நாய் ஒன்று வந்துச்சு. சின்ன குழந்தையாக இருக்கும்போது எல்லாருக்கும் பழக்கத்தை விட்டு கல் எடுத்து அதை அடிப்போம், விரட்டுவோம். அந்த நாய் வாழை மடக்கிட்டு ஓடிடுச்சு. அப்புறம் இன்னொரு நாள் வேறொரு தெருவுக்கு போகும்போது இப்போ பாடுறோம், அந்த நாயன்னு கல் எடுத்தோன்னா வள்ளுன்னு பிடுங்க வந்துருச்சு. என்ன காரணம்னா, அந்த நாய்க்கு அது தன்னுடைய சொந்த தெரு, இங்கே வந்தது அடுத்த தெரு. இந்த உவமையை பயன்படுத்துகிறார் ஒரு இடத்துல. பாப்பாட்டு ஒரு குமாஸ்தா, பாப்பா ஐயர்னு பேர் உண்டு. திருவானைக்கோளூர் பாப்பா ஐயர்னு இருந்தார். ஒரு கூட்டுறவு வங்கி இருந்துச்சு, அந்த வங்கிக்கே பேர் பாப்பா ஐயர் பேங்க்னு பேர். அவர் தான் அந்த கூட்டுறவு பேங்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. இப்போ கடைசியில் ஒரு காலத்தில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அந்த வக்கீல் குமாஸ்தா பேர் பாப்பா. அவர் இந்த அண்ணாவை வக்கீல் அண்ணாவை பார்த்த உடனே வேறு தெருவுக்கு வந்துவிட்ட நாய் வாளை மடக்கி கொண்டு இருப்பதை போல் அழைத்து கொண்டு இருந்தார்னு எழுதுவார். ஊமை அவர் பயன்படுத்துகிற மாதிரி ஊமையை பயன்படுத்த முடியாது. பதில் சொல்கிறதும் அப்படி தான். ரொம்ப அழகாக கணேசன் சொன்னார். போடா போடான்னு பிச்சைக்காரனை திட்டுவார், போ நாயேன்னு திட்டுவார். அதுக்கு அவன் சொல்கிற பதில் ரொம்ப கூலாக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. நானாக வள்ளுவல்லுன்னு விளறேன், அப்போ வள்ளுவல்னு விளறது நாய் தான், நீங்கள் தான் விளறேன் அப்படின்னு பார்த்து சொல்லிடுவான். அந்த கதையினுடைய அடிப்படை எல்லோருக்கும் சமம்னு இருக்க ரொம்ப அழகாக சொன்னார். அன்பு காட்ட வேண்டும், மனிதத்தையும் மனிதனையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக எங்கேயுமே பந்தியில் உட்காந்துட்டா எழுப்ப மாட்டாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. பொதுவாக இந்த கல்யாணத்தில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தியில் இவனை போய் எப்படியா உட்கார வச்சுன்னு பேசிக்குவாங்களே தவிர அவனை எழுப்புறதுங்கிறது நாகரிகம் இல்லை. இவர் உலகமெல்லாம் கற்றவர்கள் இருக்கக்கூடியவர், சங்கீதத்தில் வித்துவான். அதில் இன்னொரு இடத்துல எழுதுவார், அந்த 3 குழந்தை பிறந்த பிறகு அந்த அம்மாவை கூப்பிட்டு தான் சங்கீத கச்சேரி வைப்பார். அதில் ஒரு வரி எழுதிடுவார், இப்போ குரலும் தழுதழுத்து போச்சு, அந்த சுவாரஸ்யமும் முந்தி மாதிரி இல்லைன்னு எழுதிடுவார். அவர் ஆசிரியராக இருந்தவர். அவர் இந்த கதையை ரொம்ப அழகாக ஜானகிராமன் பரதேசி வந்தான்னு சொல்லி கடைசியாக முடிப்பார். பசி என்கிற காலதேவனுடைய வார்த்தை உண்மையாகிவிட்டதுன்னு எடுத்துவார். அதுதான் நான் மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு இந்த வெந்த புண்ணில் வேல் பாய்க்கிறதும் பாங்க. அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். 5ஆம் தேதி வந்துட்டு, நான் உங்களுடைய புண்ணில் கோல் இடுவதற்கு வரவில்லை, நோன்றதுக்காக வரல, வார்த்தை தவறக்கூடாது என்பதற்காக வந்திருக்கிறேன். அதுதான் காலதேவன் சொல்லுவார். எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. இருந்தாலும் வாழ்கின்ற வாழ்க்கையில் அனைவரையும் மனிதத்தை மதிக்க வேண்டும்ங்கிறது தான் அந்த கதையினுடைய அடிப்படை. என்னென்ன நீங்கள் பார்க்கலாம், ஒரு 60-70 வருஷத்துக்கு முந்தைய எழுதுகிற கதைகள் எல்லாமே இந்த பிராமண பாஷைன்னு அவால் இவால் அப்படின்னு போட்டு தான் எழுதுவாங்க. இவர் தானும் அதிலேயே வந்தவர், அதனால் எழுதுறது ஆச்சரியம் இல்லை. அப்படி தான் அவருடைய கதையை சுவாரஸ்யமாக போகும். அடுத்தது சிலிர்ப்புங்கிற கதை. அதனுடைய நடுநாதம் என்ன என்றால், அவன் எவ்வளவெல்லாம் சொல்லி சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தான். அப்படி வாங்கி கொண்டு வந்த ஆரஞ்சை இன்னொரு குழந்தை கையில் கொடுக்குறான். அதுதான் அதனுடைய நாதம், அதில் இருக்கிற உள்ளடக்கம். அதுதான் அவனுடைய அன்பை காட்டுகிறது. அந்த ஆரஞ்சுக்கு சொல்லும்போது சொல்லுவார், நான் பிச்சு மாமா சொன்னாரான்னு கேட்பார். சம்பளத்தை சொல்லலை, மாமிகிட்ட சொல்லிட்டு இருந்தான்னா ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு ஒன்றால் வாங்கி கொடுக்க முடியாதுப்பா ஆரஞ்சு பழம், அவர் காது கேட்டுக்காதுடா அப்படின்னு சொல்லுவார். அப்பா ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்கலேன்னு சொன்னதுக்கு, நான் அவர் மூஞ்சியை பார்த்து தான்ப்பா பேசினேன், அவருக்கு நல்லா கேட்டுச்சுப்பா, ஆனால் ஆரஞ்சு வாங்கி கொடுக்கலப்பா அவர் அப்படின்பா அப்பா கிட்ட. நான் வாங்கி தரேன், நான் வாங்கி தருவார். அந்த ஆரஞ்சை பத்திரமா வச்சுருப்பான். உரிச்சு தரேன்னா அம்மா உரிச்சு தரத்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவான். கடைசி அப்படி தான் வரும். அந்த கதையிலையும் அதே மாதிரி தான் தன்னுடைய உள்ளடக்கத்தை சொல்லும்போது சொல்லுவார். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைகிட்ட, காமாட்சிகிட்ட கேட்கும்போது, எங்கள் அப்பா 1ஆம் கிளாஸ் வாத்தியார். எத்தனை பேர்? 4 அக்கா, 2 அண்ணன், ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. அப்போ அந்த காலத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் எப்படி குழந்தை பெற்றிருக்கிறார்கள், அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு சம்பளம் பற்றாமல் எப்படி கஷ்டப்பட்டு, இவரே ஆசிரியராக இருந்தார் கொஞ்ச நாள். அதெல்லாம் எப்படி எழுதுகிறார்களா, கொஞ்சமாவது அந்த உண்மையை கலக்காமல் எழுத முடியாது. கதை என்பதே பல இடங்களில் கேட்டதை வைத்துக்கொண்டு கற்பனை பண்ணுறது தான். ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்லுவார், கற்பனை என்றால் நாம் பார்த்ததையோ கேட்டதையோ வைத்துக்கொண்டு தான் கற்பனை வரும். கண்ணால் பார்க்காதது, காதால் கேட்காததை மனிதனால் கற்பனை செய்யவே முடியாது. ஒரு தலை இருக்குது, 10 தலை கற்பனை பண்ணுவான். 2 கை இருக்குது, 12 கை கற்பனை பண்ணுவான். ஒரு முகம் இருக்குது, 4 முகம் கற்பனை பண்ணுவாங்க. இல்லாததை கற்பனை பண்ண முடியாது. ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்லுவார்.
அது மாதிரி அந்த சிலிர்ப்புங்கிற கதையில் தன்னுடைய மகன் இந்த சின்ன வயதில் இவ்வளோ சிரமப்பட்டு அந்த ஆரஞ்சு வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தான். அந்த ஆரஞ்சை உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை கேட்கும், என்ன கேட்கும்னா, அந்த குழந்தையில் இவன் தான் கேட்பான், இந்த பையன் தான் கேட்பான், நீ வேலைக்கு போகிறீங்கிறியே எப்படி போய் சேருவேன்ட்டுன்னு. இல்லை கல்கத்தாவில் போய் இந்த இடத்துல இறங்குவேன், கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுவேன் வேலைக்கு, அதேமாதிரி வேலைக்கு சொல்லும்போது நடந்து போயிட்டு வருவேன். நடந்து போவியா? வேலைக்கு போகிறதுனா சைக்கிளில் போகணும்பா அந்த பையன். ஏன்னா அவங்க அப்பா ஆசிரியராக சைக்கிளில் போயிட்டுருப்பார். அதனால் அந்த சைக்கிள் ஆசிரியரில் வேற ஏதோ ஒரு வேலை, குமாஸ்தா. அதனால் ஆசிரியர் அந்த சைக்கிளில் தானே போகிறாரு. அப்போ வேலைக்கு போகணும்னா சைக்கிளில் தான் போகணும்னு நினைக்கக்கூடிய சின்ன குழந்தை. அவனுக்கு அது கூட தெரியாது வேலைக்கு போகணுன்னா வேறு மாதிரி போகலான்ட்டுன்னு. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறு குழந்தைக்கு இன்னொரு தன்னை விட கடினப்படுகிற, தன்னை விட துன்பப்படுகிற குழந்தையை நினைத்து அதற்கு கிடைத்தற்கரிய பொருள் எப்பொழுதுமே உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துன்னு சொல்லுவார்கள். அது வாங்கிக்கிறத பொறுத்து. அடுத்தது கொடுக்கறது இருக்குது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து வாங்கிக்கிறது. சில பேர் சின்ன உதவி செஞ்சால் கூட ரொம்ப பெருமையாக பாராட்டுவார். சில பேர் பெரிய உதவி செஞ்சால் கூட என்ன பெருசாக கழிச்சு விட்டாங்க. செய்யப்பட்டார் சால்வின் வரைத்தும்பார் வள்ளுவர். இந்த இடத்துல கொடுக்கறது இருக்குது. அவர் மாதம் 100 ரூபா சம்பளம் வாங்குறது ஒரு 5 ரூபா நண்பட அல்லது 1 ரூபா கொடுத்தாருன்னா அது பெருசு. மாதம் 1 லட்ச ரூபா வாங்குறது ஒரு 100 ரூபா கொடுக்குறது பெருசு இல்லை. அது மாதிரி இந்த குழந்தைக்கு கையில் ஆரஞ்சு வைத்துக்கொண்டே தூங்கி கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கிறதால வாங்கினதுலேருந்து அப்படிப்பட்டவனுடைய அந்த நிலைமை எப்படி வருகிறதுன்னு சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுவார், கைக்கு கட்டினது வாய்க்கு கூட கட்டி விட்டதுன்னு சொல்லுவார். அடுத்தாற் போல நானா வள்ளுவல்லுன்னு விடறேன்னு சொல்லி காட்டுறது உண்டு. இப்படி நிறைய சொல்லி கொண்டு வருவார். ரொம்ப அழகாக சொன்னார். இந்த சிமெண்ட் எப்படி இருக்கணும் அதைத்தான் அந்த கதையினுடைய முத்தாய்ப்பாக சொல்லுவார். சிமெண்ட் புலன்னு இருக்குது, கையில் எடுத்தால் உளுந்து போய் உண்மை இல்லை. ஆனால் அதில் தண்ணீர் ஊற்றினால் அது கெட்டியாக போயிடும், சுத்தியல் வைத்தால் கூட உடைக்க முடியாது. அது மாதிரி உங்களுடைய ஆணவமாக இருந்தாலும் சரி, மனித பண்பாக இருந்தாலும் சரி, அன்பு கலந்தால்தான் அது சிமெண்ட் மாதிரி. அதில் அன்பை கலந்தால்தான் அது மிகச்சிறந்த பெருமைக்குரியதாகும் என்பதை அந்த கதையில் சொல்லுவார். இந்த கதையிலே அதே மாதிரி தான். தன்னுடைய மகன் தனக்கு கிடைத்த அந்த ஆரஞ்சை அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்கன்னா இவருக்கு உடம்பு சிலிர்த்தது. உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு தான் போவார். நடக்கவா தெரியாது, எனக்கு தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் துடிதுடித்ததுன்னு சொல்லுவார். அது மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுவார். அதையும் இவர் ரொம்ப அழகாக சொல்லி காட்டினார். புடவை துவைப்பேன், இன்னைக்கு என்னமோ வாசல் தெளிப்பேன், கோலம் போடுவேன் பாரு. புடவை துவைப்பேன்னு சொன்ன உன்னால் புடவையை தூக்க முடியுமான்னு கேட்பார். ஏன்னா அவ்வளோ சின்ன குழந்தை, 9 வயது அந்த குழந்தைக்கு, காமாட்சின்னு பேர். அப்படி அது எவ்வளோ சின்ன குழந்தை. அந்த குழந்தையை எப்படி வேலை வாங்குவதற்காக அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். வேலை வாங்கிவிட்டு பணக்காரருடைய வீட்டில் அந்த குழந்தையை எப்படி பராமரிக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுவார். அது மாதிரி இந்த இரண்டுக்கும் நிறைய ஜானகிராமனுடைய கதை, அது நாவலாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம மனதை தொடும். 80 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன கதை. அதை படிப்பதை விட பொதுவாக கற்றலின் கேட்டலே நன்றுன்னு சொல்கிறது உண்டு. நம்ம படிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் கணேசன் சொன்னால் அதனுடைய உச்சமே வேறு. அது கேட்க கேட்க காதில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு ஆச்சரியம். இப்போல்லாம் அந்த விஏஓக்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் எழுதுகிறாங்க. டெஸ்ட் வச்சு தான் இப்போல்லாம் விஏஓ போக முடியும். அப்படி தானே? ஒருவேளை இவர் இப்போ திரும்ப ஒரு காலேஜ்லேயே எங்கே கொண்டு சேர்த்தா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வைப்பிச்சிருவார்னு நினைக்கிறேன். இந்த கோபாலையர்னு எங்களுக்கு ஒரு பிரின்சிபால் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க பல பேர். அவர் திருவையாறில் முதல்வராக இருந்தார் கோபாலையர்னு. எதுவாக இருந்தாலும் தலைப்புறா வழுக்கையாக இருக்கும். இப்படி தலையை தடவிக்கிட்டு சீவக சிந்தாமணியில் 170வது பக்கம் எடுறா, அந்த 2வது பாராளை பாருன்னு சொல்லிட்டு ஒப்பிப்பார். சங்க இலக்கியமெல்லாம் அந்த அளவுக்கு ஒப்பிப்பார். அவருக்கு மனப்பாடம் செய்கிறார். ஆற்றல் மிக அதிகமாக உண்டு. கிட்டத்தட்ட கோபாலையருக்கு இவர் போட்டியாக வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அப்படியே வார்த்தை மாறாமல், இன்னும் சொல்ல போனால் எழுத்து மாறாமல் சொல்லி கொண்டு வருவார். அந்த வாஞ்சை அதான் சொல்லுவார். வாஞ்சைங்கிற சொல்ல அவருடைய அந்த யாரோ ஒரு குரு அவர் சொல்லி கொடுத்த வாங்கை அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இங்கு போட்டு நெய் வாங்கைன்னு அப்படி தான் பாடுவான். நான் மாற்ற முடியாதுன்றார். அது ஒரு சின்ன விவாதமே நடக்கும். அதில் முதலே கோடி காட்டிடுவார் இந்த வக்கீலை பற்றி. அவருடைய வீட்டில் வாசலில் பிச்சைக்காரனுடைய நிழல் கூட விழக்கூடாது. அப்போ அவருக்கு என்ன மனசு இருக்குது? பிச்சைக்காரனுடைய நிழல் கூட விழக்கூடாதுன்னா இவ்வளோ பெரிய பாருக்கு தான் அவன் சொல்லி காட்டுவான். பல பேர் பார்க்க தெருவில் 2 கொலை செய்தவனை நீ காப்பாற்றி இருக்கிறாய், அந்த ஆணவம் உனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி காட்டுவான். அது மாதிரி ஒவ்வொரு வரியும் ஜானகிராமன் எல்லா கதையுமே அவருடைய நாவலும் சரி,
சிறுகதைகளும் சரி படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் 2 கதையை ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்து அந்த 2 கதைக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை, மனித வாழ்வு, அதில் அன்புதான் இணைப்பக்கூடிய அந்த பாலமாக இருக்கும் என்று சொல்லி அன்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கதையை எடுத்து ரொம்ப அழகாக சொன்னார். கணேசனை மாதிரி இன்னொருத்தரால் சொல்லவே முடியாது. இந்த கதையை நம்முடைய உள்ளத்தில் மறக்கவே மறக்காத அந்த கதை போய் ஒரு முறை படித்து பார்த்தால் கூட இன்னைக்கு கேட்டது மாதிரி அந்த கதை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. அது ரொம்ப உறுதி. அவ்வாறு மிகச் சிறப்பாக உரையாற்றிய அரங்கு கணேசன் அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலேயும் வந்திருக்கின்ற பெருமக்கள், அவருடைய இல்லத்தார், நண்பர்கள், அவருடைய தொலைபேசி செய்தி கேட்டு வந்த நண்பர்கள் அனைவருக்கும் கணேசன் அவருடைய சார்பிலேயும் தமிழ்ச்சங்கத்தினுடைய சார்பிலேயும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அதை கேட்டதில் உங்களுக்கு என்ன பயன் இருக்க வேண்டும் என்றால் இன்னொரு 2 கதையாவது படித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். புத்தகம் கிடைக்கும், எடுத்து வாங்கி படித்து பார்த்தால் தெரியும். படித்து பார்த்து நீங்களும் பயன்பெற வேண்டும்.